கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எபிரேயர் 13:5. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையான, விசுவாசமான, நம்மை ஒவ்வொரு நிமிடமும் தைரியப்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மை விட்டு யார் விலகினாலும் எப்பொழுதுமே விலகாத தகப்பன் இயேசு நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 139 படி, நாம் எழுந்தாலும், நாம் உட்கார்ந்திருந்தாலும், நடந்தாலும், படுத்தாலும், வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், கடலின் ஆழத்துக்கு போனாலும், நம்மை விட்டு விலகாத நம் தகப்பன் எப்போதும் நம்மோடு வருகிறார். அடுத்து, யார் உதவி செய்யாமல் கைவிட்டாலும், தாயின் கருவில் உருவாகும் முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்தவர், நம்மை கரம் பிடித்து ரட்சித்தவர், நம்மை விட்டு அவர் கரம் விலகுவதே இல்லை. அதனால் இதே அதிகாரம் அடுத்த வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று அறிக்கையிட்டு ஸ்தோத்தரிப்போம். இந்த எபிரேயர் ஆக்கியோன் பரிசுத்த ஆவியின் துணையோடு மற்றொன்றையும் சொல்லுகிறார். தேவன் எப்போதும் நம்மோடு இருப்பதால் நாம் பணத்தின் மீது அன்பு, ஆசை, அதற்கு முதலிடம் கொடுக்காமல், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பணத்தை கொடுக்கிற இயேசு எப்போதும் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நம்முடைய இருதயத்தின் முதலிடம், முதல் அன்பு, ஆசையெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். அடுத்து, இயேசு நம்முடன் இருந்து இப்பொழுது என்ன தந்திருக்கிறாரோ அதை போதுமென்று எண்ணி நன்றி சொல்லுவோம். நமக்கு இருக்கிறவைகள் அநேகருக்கு இல்லை. ஏற்ற நேரத்தில் நம் பணத்தேவைகள் சந்தித்து நடத்துவார். ஆதலால் பயப்படாமல் தைரியம் கொள்வோம். தேவ பிரசன்னத்திலே எப்போதும் வாழ்வோம். தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இன்றைக்கும் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் என்னை விட்டு விலகாத, கைவிடாத தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவைகள் எல்லாம் உம்மிடம் சொல்லி பெற்றுக்கொள்வேன். நீர்தான் என்னுடைய எல்லாமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.